ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரே ஒரு முறை பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் நானும் வாழ்கிற நாட்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம்னா அவர்கள் தன்னுடைய ஆவியிலே எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆவியிலே அவன் தாழ்வோடு கூட, மனத்தாழ்மையோடு கூட வாழுகிறானோ அவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது ஆவியின் எளிமை எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறதுனா மனத்தாழ்மையில் இருந்து ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை எதிலிருந்து இருந்து ஆரம்பமாகிறது? மனத்தாழ்மை. எல்லாரும் ஏகமாய் சொல்ல கேளுங்க, மனத்தாழ்மை. ஒரு மனுஷன் ஆவியில எளிமையாய் வாழுகிறான்னா அவன் மனதளவிலே அவன் மனத்தாழ்மையை தன்னுடைய உடையாய் அவன் தரித்து கொண்டிருப்பான். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாசிக்கப்பட்டதான வசனத்துல பாருங்களேன், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நம்மளுடைய சபையில இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கட்டும், வயதிலே நம்மை காட்டிலும் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிதல் ஆவியில் எளிமையை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம்.